இன்னைக்கு ரூக்கி ஹிஸ்டோரியன் ட்ராமால எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல பிரின்ஸ் ஈரியும் அவரோட அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு பேலஸ்ல இருந்து வெளியே போறதுக்கு கிளம்பிருப்பாங்க. இப்போ அந்த சமயத்துல கிரவுன் பிரின்ஸ் ஈஜின் வந்து அங்க வந்திருப்பாரு. அச்சோ ஈஜின் வரானே எப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தலையை கொஞ்சம் நின்றுருப்பாங்க. இப்போ அவரும் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சரி 9 மணி ஆகிறதுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்மிஷனை கொடுத்துட்டு அங்கேருந்து போறாரு. இதை கேட்டோன்னா பிரின்ஸ் ஈரிமுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஈஜின் வந்துட்டு எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டானான்னு அவரால் நம்பவே முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்துட்டு பிரின்ஸ் ஈரிம் வந்து வெளியே போவே இல்லை. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பேலஸ்ல இருந்து வெளியே போறாரு. இங்க இந்த புக் விற்பனை பண்ற அந்த பிளேஸ் வந்து காட்டுறாங்க. அங்க பார்த்தா புக்கெல்லாம் அடிக்க வச்சு நல்லா நிறைய கூட்டமா பிரம்மாண்டமா அந்த விற்பனை வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அங்கே கிம்மன் ஒருத்தர் வந்துட்டு இந்த மூன்லைட் ஆஃபர் சீரீஸ்ல வந்து 3rd பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, சீக்கிரம் எல்லாரும் வாங்க, சீக்கிரமா அந்த புக்கு வந்து காலி ஆயிடும் அப்படி சொல்லி கூவி கூப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அந்த கூட்டத்தில் ஹீரோயினும் அலைய மோதிட்டு வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் கேட்குறாங்க. ஏன்னா இவர் தான் வந்துட்டு ஹெரினுக்கு முன்னாடி ஜாப் கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த கிம்மு வந்துட்டு ஹெரினை கண்டுக்காம அவர் பாட்டுக்கும் போறாரு. ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு ஹெரின் கேட்குறாங்க. உன்னை கொண்டு போய் அந்த எல்டர் லேடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கதை சொல்ல சொன்னா பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். அந்த எல்டர் லேடி எங்க பார்த்தாலும் என்ன எல்லா விதத்துலயும் கழுவி ஊத்துறாங்க. இனிமே நீ வந்துட்டு கதை சொல்லணும், புக்கு படிக்கணும்னு நினைச்சுன்னா உடனே ஹீரோட புக்கை எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொமான்ஸ் புக்கா படி, அந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கலைன்னா நீ இனிமேல் வேலைக்கே வராது அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க பிரின்ஸ் ஈரிமும் அவரோட அசிஸ்டண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப பிரின்ஸ் ஈரிமுக்கு வந்துட்டு அவர் கண்ணை வந்து அவரால் நம்பவே முடியல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்துட்டு அவரோட புக்கை வாங்கி அதை தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ உடனே அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சரி நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க, உங்கள்ட்ட அக்கௌண்ட் வந்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. இங்க பிரின்ஸ் ஈரிமுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி நம்ம உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்த்தா அங்க எல்லாருமே வந்துட்டு அவரோட புக்கை தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ புக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வந்துட்டு ஒரு புக்ல இருக்கு, அதை போய் பார்க்கலான்னு பாக்குறாரு. அப்ப அதுல எல்லா ரிவ்யூவும் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப சூப்பரா நாவல் எழுதிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஹீரோ வந்துட்டு அவரோட ஆர்த்தர் நேம் வந்துட்டு அவரோட ஒரிஜினல் நேம் போடாமல் மெஹ்வாங்கிற ஒரு பேரில் தான் அந்த ஃபுல் புக்கையுமே எழுதியிருப்பாரு. மெஹ்வா உங்கள்ட்ட நாவல்லாம் சூப்பராக இருக்குது, சீக்கிரமே நீங்கள் இன்னொரு நாவல் வந்து ரைட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி போட்டிருக்கு, நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வாழணும் அப்படி சொல்லி நிறைய கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் படிக்கும் போது ஹீரோக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. அப்போ அங்கே தான் வந்து ஹெரின் வந்து பிரின்ஸ் ஈரிமோட நாவலை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பிரின்ஸ் ஈரிமுக்கு ஹெரினை பார்க்கவும் ரொம்பவே பிடிச்சிடுது. சரி அவங்க கிட்ட இந்த புக்கை எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு நினச்சிட்டு அங்கே போகிறாரு. அப்போ உடனே ஹெரின் அந்த புக்கை படிச்சுட்டு ரொம்பவே போரா இருக்க விட்டு அங்கேயே தூங்கிடுவோம் போல அப்படிலாம் சொல்றாங்க. இதை கேட்கும் போது என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றாருன்னு உடனே வந்துட்டு ஹெரின் கிட்ட உங்களுக்கு ஏன் இந்த புக் வந்து பிடிக்கல, என்ன குறை இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹலோ மிஸ்டர், நீங்க பேசுறதுலதான் மோஸ்ட்ல வந்து குறை இருக்கு, என்ன உங்களுக்கு மேனர் தெரியாம இருக்குது, யாருனே தெரியாத ஒரு நோபல் லேடி கிட்ட வந்துட்டு இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கவும் சரிங்க மை லேடி சொல்லுங்க உங்களுக்கு என்ன இந்த புக்ல வந்து குறை இருக்கு, ஏன் இந்த புக்கை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுல குறை நான் என்ன வந்து குறிப்பிட்டு சொல்றேன், இந்த புக்ல வந்துட்டு எதுவுமே சரியா இல்ல. முதல்ல ஒரு புக்கு படிக்கணும்னா அதை படிச்சு நம்ம 3 தடவை வந்துட்டு அழுதுருக்கணும், அந்த அளவுக்கு அந்த புக் வந்து நல்லா இருக்கணும். 2வது வந்துட்டு அந்த புக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்றேங்கிற பேர்ல இந்த ப்ரீஷியஸான பேப்பரை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 3வது அந்த ஆர்த்தருக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதுற தொழிலை விட்டுட்டு வேற எந்த தொழிலாவது பண்ணலாம் உருப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. இதெல்லாம் கேட்கவும் ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. அப்போ போகும்போது உடனே நில்லுங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ வந்துட்டு இங்க அவரோட அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணத்தை வாங்கிறதுக்கு வந்திருக்காரு. இங்க இந்த கிம் தான் வந்துட்டு அந்த புக்கு கடையவே நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கும் வந்துட்டு மெஹ்வா வரலையா, அவர் வந்துட்டு மீட் பண்றதுக்கு நிறைய அவரோட ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் வந்தாருன்னா பணம் கொட்டும், இதை விட அதிகமாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அவர்லாம் வரமாட்டாரு, நான் மட்டும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வராரு. அப்போ உடனே இந்த கிம் வந்துட்டு 2 பேர்கிட்ட கை காட்டாரு, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 2 பேரும் ஒரு கழுத்துல கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. உனக்கு மெஹ்வானா யாருன்னு தெரியும்ல, அவருக்கு தண்ணி வேலை பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை அவர் யாருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அவருமே ரொம்ப பயந்து போயிட்டாரு. இங்க ஹீரோ உடனே ஹீரோனோட வழி மறிச்சு பேச வரும்போது உனக்கு வந்துட்டு மேனர்ஸ்னா என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஜென்டில்மேன் மாதிரி எப்படி நடந்துக்க கூட தெரியல பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது அப்ப பிரின்ஸ் ஈரிம் வந்து சொல்றாரு, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த புக் வந்துட்டு உனக்கு நல்லா இல்ல, மெஹ்வாவோட நாவல் வந்துட்டு எப்படிப்பட்ட நாவல் தெரியுமா, அதோட பியூட்டிவே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது பியூட்டி வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது, அதுல இருக்க வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கே புரியணும், அதனால எனக்கு அந்த புக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாரு, மெஹ்வா நாவல் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே ஹீரோயின் சொல்றாங்க, உன் மேல எனக்கு வந்துட்டு சந்தேகமா இருக்கு, ஒருவேளை நீ தான் அந்த மெஹ்வாவா அப்படின்னு சொல்லிட்டு சரி தள்ளு அப்படின்னு அங்கேருந்து போறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா பிரின்ஸ் ஈரிமா வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இல்ல நான்லாம் அந்த மெஹ்வா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவரோட அசிஸ்டன்ட் அங்கேருந்து ஓடி வராரு, பிரச்சனை ஓடுங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரும் ஓடுறாங்க. பார்த்தா அந்த 2 கெட்டவங்களும் பின்னால துரத்திட்டு வராங்க.
எப்படியோ அவங்க பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு ஓடி வந்ததுல அடிபட்டுருது. அவரோட அசிஸ்டன்ட் வந்து மறந்து போட்டு விட்றாரு. அப்போ பிரின்ஸ் ஈரிம் வந்து ரொம்பவே கோவமா நான் வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா அந்த கிம் வந்துட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எவ்வளவு நாளா அவங்க கூட வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் வந்து அவனை சொல்லல, அந்த பொண்ணு ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெரினை சொல்றாரு. அந்த பொண்ணு என்னோட புக்கை வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டா, என்னை வந்து நாலேஜை வளர்த்துக்க சொல்றா. அந்த பொண்ணு எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மூளையில கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அவளை வந்து நானே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ராயல் டிகிரிஸ் ஆஃபீஸை காட்டுறாங்க. இங்கே தான் வந்துட்டு எல்லா ஹிஸ்டோரியனும் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஹிஸ்டோரியன்னா வந்துட்டு உங்ககிட்ட எல்லா நாலேஜுமே இருக்கும், கவர்மெண்ட்ல என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு ஹிஸ்டோரியன் ஆஃபீஸர் மின்னு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃபாதர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு அந்த புக்கை பேன் பண்ண சொன்னார்ல, அவர் தான் வந்துட்டு கிங்கோட ராயல் அட்வைசர். அதுவும் இல்லாம செகண்ட் ஸ்டேட் கவுன்சிலரும் வந்துட்டு அவர் தான். இங்க வந்துட்டு ஒரு சட்டம் இருக்கு, அரசர்கிட்ட யார் பேசுறதா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹிஸ்டோரியன் இருக்கணும்னு. இங்க வந்து அரசவைக்கு போன அந்த 3 ஹிஸ்டோரியனும் வந்து திரும்பி வந்துடுறாங்க. என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை வெளியே அனுப்புறதுக்கு வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதுவும் இல்லாம அவர் வந்து அரசருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆபீசர் மின்னோட ஃபாதர் தான் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா ஆபீசர் மின் உடனே வந்துட்டு அரசவைக்கு போறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வந்துட்டு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ள விட மாட்டாங்க. இங்க அந்த ராயல் அட்வைசர் அதாவது ஆபீசர் மின்னோட ஃபாதர் வந்துட்டு அந்த ஸ்டோரி ஆஃப் ஹோடம் புக்கை பத்தி அரசர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டோன்னா அரசருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. நான் ஆட்சி பண்ற இடத்துல என்னோட மக்கள் வந்துட்டு இந்த புக்கெல்லாம் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டாரு. அப்போ உடனே அந்த காவலாளி வந்துட்டு இந்த மாதிரி ஹிஸ்டோரியன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யாரையும் உள்ள விடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே ஆஃபீஸர் மின்னு வந்துட்டு அரசர்கிட்ட யார் பேசுறதா இருந்தாலும் கண்டிப்பா யாராவது ஒரு ஹிஸ்டோரியன் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கணும், அதுதான் வந்து சட்டம், என்னோட டியூட்டிஸ் எடுத்துக்கு தான் நான் வந்திருக்கேன், என்னை வந்து உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னா அரசருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. எனக்கே நீ வந்து சட்டத்தை வந்து கத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்துட்டு ஆஃபீஸர் மின்னோட ஃபாதர் வந்து இதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரோட மகன் கிட்ட சொல்றாரு, ராஜாவோட மூடை பொறுத்து தான் எந்த சட்டமா இருந்தாலும், அதனால அவரோட மூடை ஸ்பாயில் பண்ணாம நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் என்னால முடியாது, என்னோட வேலையில வந்துட்டு நான் நியாயமா இருக்கேன். ஒரு ஹிஸ்டோரியனா என்னோட கையால நான் ஒரு ஹிஸ்டோரியன் எழுதிட்டு இருக்கேன், அது எப்படி நீங்க ஒரு ஹிஸ்டோரியன் இல்லாம அரசர்கிட்ட போய் நீங்களா பேசலாம்? இப்ப ஹிஸ்டரி புக்ல வந்து நான் என்ன எழுதுறது அப்படி சொல்லி கேக்குறாரு. நான் வந்து அரசியல்லாம் பேசிட்டு இல்ல, நீ வந்து அந்த புக்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் அவரோட ஃப்ரெண்டா சில விஷயம் வந்து பேசினேன், அதனால நீ வந்து அடம் பிடிக்காம இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபீஸர் மின்னும் வந்துட்டு அங்கேருந்து போயிட்டுறாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து கிம்மோட புக் ஸ்டோர்ல காட்டுறாங்க. இங்க கிம்மும் அந்த கெட்டவனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட புக் ஸ்டோருக்கு வந்துட்டு இந்த கெட்டவன் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணிருப்பாரு. நீ எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னமோ வந்துட்டு மெஹ்வா வருவாரு, சைன் போட போறாரு, அதனால எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையா? உனக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தெரியுமா? என்னோட 2 அடியாளுகளை வந்துட்டு அந்த மெஹ்வா துரத்திட்டு போனதுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் வருவான்னு நினைக்கிற? நீ மட்டும் உன்ட்ட ப்ராமிஸ் வந்து நிறைவேற்றலன்னு வச்சுக்கேன், உன்ட்ட கையக்கெல்லாம் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. மெஹ்வா வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அவரோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ண போறதே கிடையாது, அதனால என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த சீன்லயே வந்துட்டு ஹெரினை காட்டுறாங்க. அப்ப கிம் உடனே போயிட்டு ஹெரினை மீட் பண்றாரு. அவரோட ஐடியா என்னன்னா ஹெரினை எப்படியாவது மெஹ்வா மாதிரி ஆக்ட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஹெரினை உடனே அந்த கெட்டவங்கிட்ட டீல் பேசுறதுக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு நாள் நைட்டு மட்டும் நீ மெஹ்வா மாதிரி கதை சொல்லி அவரை மாதிரி நடி, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு எதுக்கும் ஒத்து வர மாதிரி தெரியல. இந்த பேரு உன்ன மாதிரி கேவலமானவன் சொல்ற வேலையெல்லாம் என்னால கொஞ்சம் கூட செய்ய முடியாது, அதுவும் இல்லாம என்னால சுத்தமா வந்து ரொமான்ஸ் நாவல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. சரி அந்த சின்ன பையன் வந்துட்டு என்னோட ஸ்லேவ்னு சொன்னானே, அதுக்கான ஆதார பத்திரம் வந்துட்டு என்கிட்ட தான் இருக்கு, நீ இதை செய்யறேன்னு ஒத்துக்கோ, நான் உடனே இதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த பையனை உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ ஹீரோயினும் உடனே ஒத்துக்கிறாங்க. அப்போ உடனே சொன்ன மாதிரி அந்த பையனை வந்து ஹீரோயின் கிட்ட விட்டுடுறாரு. அப்ப இங்க ஹெரினும் வந்துட்டு அந்த கிம் கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு, நான் சின்ன பையனை கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க வந்துட்டு ஹிஸ்டோரியன்ஸை காட்டுறாங்க. இங்க என்னன்னா வந்துட்டு அந்த புக்கை பேன் பண்ண சொல்லி ஒரு புது ஆபீஸை வந்துட்டு ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த வேலையை பண்ண சொல்லி இங்க ஹிஸ்டோரியன்ஸை வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நம்மலாம் எப்படிப்பட்ட ஆளுங்க, நம்ம வந்து ஹிஸ்டரி ரைட் பண்றவங்க, இந்த வேலையை நம்மள பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயம்லாம் வந்துட்டு கவுண்ட் பிரின்ஸுக்கு தெரிய வருது. அப்போ வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ற விஷயமே வந்துட்டு அவருக்கு தெரியாது, அவர்கிட்ட யாருமே எந்த தகவலுமே வந்து சொல்லல, அவர்கிட்ட எந்த அனுமதியும் வாங்கல. அதனால நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த
ஆஃபீஸர் மின்னோட ஃபாதர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன நடக்குது, என்னோட முதுகுக்கு பின்னால இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அது நான் அரசரோட அனுமதியோட தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இதுல வந்துட்டு அரசர்லாம் வந்து இன்வால்வ் பண்றீங்க, உங்கள்ட்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் வந்துட்டு அவரோட விசுவாசி, அதுவும் இல்லாம இந்த ஸ்டோரி ஆஃப் ஹோடம் புக்கை வந்துட்டு இங்க உள்ள மக்கள் யாரோ எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அரசர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவங்க வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்துட்டு ரொம்ப அவமதிக்கிற மாதிரி அந்த புக்ல எழுதியிருக்காங்க. அதனால அவரோட பர்மிஷனோட அந்த புக்கை வந்து நான் பேன் பண்றேன். இந்த விஷயம் வந்துட்டு உங்களை இவ்வளவு கோவப்படுத்துன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இலக்காரமா பேசுறாரு. இதெல்லாம் கேட்டு அங்க உள்ள சில பேர் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கிரவுன் பிரின்ஸால எதுவுமே பேச முடியல, டென்ஷன் ஆகி வந்துடுறாரு. இங்க அந்த புக்கை பேன் பண்ணும் போது காட்டுறாங்க, அந்த ஸ்டோரி ஆஃப் ஹோடம் புக்கை பேன் பண்ணும் போது பிரின்ஸ் ஈரிம் ரைட் பண்ண, அதாவது ஹீரோ ரைட் பண்ண அந்த மூன்லைட் அஃபேர் சீரீஸ்ல உள்ள அந்த 3 பார்ட்டையும் சேர்த்து பேன் பண்ணிடுறாங்க. அப்ப இங்க ஹெரின் வந்துட்டு எப்படி மெஹ்வா மாதிரி எலகண்டா சைன் பண்றதுன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க மெஹ்வா மாதிரி ஆக்ட் பண்ணி கதை சொல்ற அந்த நாளும் வருது. அப்ப அவங்களும் மெஹ்வா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க உட்காந்து அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கதை சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொந்தமா எழுதின கதை மாதிரி. அப்புறம் அவங்க மெஹ்வாவோட ஃபேன்ஸுக்கு புக்ல வந்துட்டு சைன் பண்ணி தராங்க. அப்போ ஒரு ஆள் வந்துட்டு எப்படி இந்த சீனை வந்து நீங்க எழுதுனீங்க, எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது, எனக்கு ஏதோ ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஹீரோயின் விட்டடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் வராரு. சரி உங்கள்ட்ட பேரை சொல்லுங்கன்னு கேட்கும் போது ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு. சரி இந்தாங்க இந்த புக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, என்னோட பேர் வந்து மெஹ்வா, மெஹ்வான்னு சைன் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னது மெஹ்வாவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல வந்து பிரின்ஸ் ஈரிம் இருக்காரு. இவனா அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப பிரின்ஸ் ஈரிமா ஹெரினை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்றான்னு ஷாக் ஆயிட்டாரு. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.